அரெஸ்ட் பண்ணல. அந்த அடிதடி சண்டையை அவர் பண்ணலன்றதை நிரூபிச்சு அவர் இப்ப வெளில இருக்காரு. ஆனா அவர் எங்க படத்துல நடிச்சிருக்காருன்ற ஒரு காரணத்தை வச்சு அவர் ஏடிஎம்கேல இப்ப இருக்காரு. இவர் எதனால அவங்களுக்கு பர்சனல் டார்கெட்டா, சவுக்கு சங்கரோட பர்சனல் டார்கெட்டாலாம் எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு தேவை எங்க படம் வெளில வரணும். இதுதான் காரணம். அவங்களுக்குள்ள உள்ள பர்சனல் டார்கெட்ல அஜய் வாண்டியார் தான் ப்ரொடியூசர் போல. போதைப் பொருளால தான் நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். நான் பண்ண பணம் போதைப் பொருளால் தான் வந்ததுன்னா என் ஃபேமிலி என்ன எப்படி பார்க்கும்? நீங்க இவ்வளவு பிரச்சனை ஆகிருக்கு, நீங்க சவுக்கு சங்கர் கிட்டக்க காம்ப்ரமைஸ் பண்ணது என்ன சார்? காம்ப்ரமைஸ் பண்ண நாங்க நேரா போல. இந்த பீசிக்கே போயிருக்கலாம்ல. எதுக்கு போயிருக்கலாம்? டேரக்டா வக்கீல் போட்டு இந்த மாதிரி பேசுறாங்க போறாங்க. எதுக்கு அவங்க கிட்டக்க போய் சார் இந்த தூக்குங்க ஏன் சொல்லலாம்? இது என்னன்னா நாங்க நேரடியா போனதுக்கு காரணம் என்னன்னா, ஃபோன் பண்ணி அவரோட நம்பர், நாங்க மீடியா, நான் ப்ரொடியூசர்னும் போது யாரோட நம்பர் வேணாலும் யார் வேணாலும் எடுக்கலாம் ஈஸியா. அதை மாதிரி இருக்கும்போது அவருக்கு ஃபோன் பண்ணி தொலைபேசியில் தான் தொடர்பு கொண்டேன் ஃபர்ஸ்ட். அவர் சொன்ன விதம் அந்த ரெக்கார்டு வரைக்கும் நான் போலீஸ்கிட்ட சப்மிட் பண்ணியிருக்கேன். அந்த ரெக்கார்டு வரைக்கும் நான் வச்சிருக்கேன். என்ன பேசல நார்மல் கால்ல ஃபர்ஸ்ட் நாங்க கால் பண்ணோம். அவர் என்ன பண்றாரு, டக்குன்னு காலை கட் பண்ணிட்டு வாட்ஸ்அப் கால் வந்தாரு. எங்களுக்கு அவர் தெரியும் அவர் என்ன பேசுறாரு, என்ன இது பண்றாருன்னு சொல்லிட்டு நாங்க இருந்தாலும் நாங்க வந்து அதை பதிவு பண்ணி வச்சுக்கிட்டோம். வாட்ஸ்அப் கால் என்ன பண்ணாரு, பேசிட்டு ஏதாவது ஆஃபீஸ்க்கு வந்து பாத்துங்க, நேர்ல பாருங்க அப்படின்னு சொன்னாரு. இதுக்கான ப்ரூஃப் வந்து நாங்க போலீஸ்ல நாங்க சப்மிட் பண்ணிருக்கோம் சார். நாங்க புரியல. இது வந்து சினிமா நடக்குதுன்னா, சினிமாவில் ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா காசுக்காக சில விஷயங்கள் பண்ற இவர் வந்து காசுக்காக தான் சார். அவர் தெளிவா காசுக்காக பண்றாருன்றது எங்களுக்கு தெரியுது. எங்களுக்கு அதுக்கு ஒரு ப்ரூஃப் வேண்டாமா? எவ்வளவு பெரிய ரிப்போர்ட்டர், சின்ன மூவி, அது லைக் இந்த மாதிரி ஒரு கார்ப்பரேட் கம்பெனி நடக்கிறது ஒரு பெரிய விஷயம். உங்கள மாதிரி அவங்க சார் சின்ன மீனை போட்டு தான் சார் பெரிய மீனை பிடிப்பாங்க. உங்களுக்கு இது தெரியாத விஷயம் கிடையாது. அந்த சின்ன மீன் நீங்க சவுக்கு சங்க சொல்லுவாங்க, சின்ன விஷம் தான் அது உயிரையே மாய்க்கும். அத மாதிரி விஷயம் ஒண்ணுமே இல்லை. எங்களை மாதிரி ஒரு 10 பேர் நாங்க தைரியமா வெளியே வந்து சொல்றோம். இன்னும் எங்களை மாதிரி 10 பேர் இருக்கலாம்ல. நாசம் பண்ணிருக்காருன்ற நானு அத கூப்பிட்டுக்கலாம்ல. இந்த மாதிரி எங்களை காதல் பண்றாங்க, மிரட்டுறாங்க, வாங்க பிரஸ் மீட் சொல்ல ஃபர்ஸ்ட் டைம் பேசிக்கலாமே. எல்லாம் 4 மாசம் கழிச்சுனா இப்போ இந்த விஷயத்த இப்ப நம்ம சொல்றது சவுக்கு சங்கரை மீட் பண்ணி அதை சால்வ் பண்ணணும் போது கேஸ் ஒரு பக்கம் நம்ம கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் பேசினா ஒரு விஷயம் போயிட்டு இருக்கோம். பிரஸ்ல கூப்பிட்டு நீங்க சவுக்கு சங்கர் இப்படி பண்ணாரு அப்படி பண்ணாருன்னா நீங்க சொல்யூஷன் பண்ண முடியாது. இந்த ப்ரூஃப் எல்லாம் ஸ்டேஷன் எல்லா இடத்துலயும் கொடுத்தாச்சு இல்ல, அவங்க ஆக்ஷன் எடுத்துட்டு இருக்காங்கன்னும் போது நான் இடைப்பட்டு உங்ககிட்ட வந்துட்டு சொன்னா நாங்களும் வாரம் தவறாம சார் என்னாச்சு கேட்டுட்டே இருப்போம். அவர் நீதிபதி எதிர்த்து பேசுறாரு, சிஎம் எதிர்த்து பேசுறாரு, டெப்டி சிஎம் எதிர்த்து பேசுறாரு, திரைத்துறையில உள்ள உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் எதிர்த்து பேசுறாரு. என் படத்தோட இந்த பிரச்சனைகள் இவ்வளவு தூரம் போகிறதுக்கு உதயநிதி ஸ்டாலின் இதெல்லாம் பார்த்துட்டு இல்லாம இருப்பார் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? நஷ்ட ஈடு எல்லாம் இருக்கும். என்ன டிஎம்கே கார மாதிரி போர்ட்ரேட் பண்றீங்க? எந்த ஒரு இதுலயும் இல்ல. நம்ம எந்த கட்சியிலுமே கிடையாது. மீடியாஸ் வந்து என்ன பேசுறாங்கன்னா டிஎம்கே ஆள் வந்து செட் பண்ணிருப்பாங்கன்னா ஓகே, அறிவு இருந்தா சவுக்கு சங்கர் செட் பண்ணிருப்பாங்கன்னா செட் பண்ணிருக்கலாம், ஓகே நல்லது. உன்னை அரெஸ்ட் பண்ணதுக்கு செட் பண்றாங்கன்னே நீங்க வச்சுக்கோங்க. ட்விட்டர்ல போட சொல்லி அவங்கள ஒன்னு செட் பண்ணாங்க. இந்த மாதிரி எங் படத்தை பத்தி தவறுதலா பேச சொல்லி எவன் உனக்கு செட் பண்ணது? அறிவு இருக்க வேணாமா? இத்தனை நாள் காசு சம்பாதிக்கிற யாரோ காசு கொடுக்குறாங்கன்னு. அவரோட ஆஃபீஸே ஏடிஎம்கே அரங்கநாதன்றவரோட மாடியில தாங்க இருக்கு. நான் ஆஃபீஸ்க்கே வரலன்னு இன்னைக்கு சொல்றாரு. எந்த மீடியாவது அதை உண்மையை நீங்க வெளில கொண்டு வரீங்களா? இன்னைக்கு போடுறதெல்லாம் அவன் சொன்ன விஷயத்தை தான் நீங்க மீடியால போட்டுட்டு இருக்கீங்க சார். கமெண்ட்ஸ் கூட நாங்கள் கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கோம். நான் நினச்சி விட்டோன்னா அழுதுருவேன் சார். நான் அந்த மனநிலையில் இருக்கேன். நான் பணத்துக்காக தான் எங்களை மாதிரி நடுநிலை குடும்பத்தில் நடுத்தர குடும்பத்தில் உள்ளவங்ககிட்டே பணத்துக்காக பண்றாருன்னா மேல்பட்ட அரசியல்வாதிகள் உங்களுக்கே தெரியும். நீங்களே ஏடிஎம்கே ஆபீஸ்ல மாடியில செகண்ட் ஃப்ளோர்ல இல்ல அவர் சொன்ன ஒரு வார்த்தை, அது எந்த கட்சியா வேணா இருக்கலாம். எந்த கட்சி அடுத்து ஆட்சி அமைக்கணும் அவர் ஒரு கெஸ்ஸிங் கொடுக்கறாருன்னா அது எந்த கட்சின்னு நீங்க திங்க் சொல்றாரு. அடுத்த நாங்கெல்லாம் வந்தனா காலி பண்ணிரோம் அப்படின்றாரு. சினிமா ஃபீல்ட்லயே மகேஷ் நீ இருக்கவே மாட்டா பாக்குறேன்னு மிரட்டிட்டு நேத்தி படிக்கிறாரு பம்பிட்டு புருஷோத்தமன் ப்ரொடியூசர் எங்க வீட்டு பக்கமே எவனுமே வரல. இது அதோட சேர்ந்து அந்த வேற ஒரு கேஸும் போயிட்டு இருக்கு. அவர் மேல எக்கச்சக்க கேஸ் இருக்கு. அவரோட கேஸ் இருக்கிறது நிலுவையில் இருக்கிறது எல்லாரும் சொல்லிட்டு தான் இருக்காங்க. அது எத்தனை கேஸ்ன்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நாங்க இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட்ல இல்லை. ஆனா
அவர் மேலே நிறைய கேஸ் இருக்குது. நேற்று அரெஸ்ட் பண்ண போனப்போ அவர் சொன்ன விஷயமும் புருஷோத்தமன் சொன்ன எங்கள் அப்பா பேர், அந்த படம் ரெட் அண்ட் ஃபாலோ இது அவர் பேசினது அது வந்து ஏன்னா என்னோட இது சாதாரண விஷயம் இல்லை. அவர் அடித்தது, கொலை மிரட்டல் பண்ணது, ஹாஸ்பிட்டல் போனது, எல்லா ப்ரூஃபையும் சப்மிட் பண்ணி அவர் பேசின பேச்சு வரைக்கும் நம்ம கொடுத்துருக்கதால் தான் இவ்வளோ தூரம் எங்களையும் இன்வெஸ்டிகேட் பண்ணி ஜெல்லு வச்சதுக்கான ரசீது எல்லாத்தையும் எடுத்து இவ்வளோ துரிதமாக அழகாக செயல்பட்டுருக்காங்க. நான் லாஸ்ட்டாக வந்து கூட போலீஸ் ஸ்டேஷனில் என்ன சொன்னேன்னா நீங்க அதிமுகவும் எதிராக செயல்படாதுன்னு யார் உங்களுக்கு சொன்னது? முழுசா ஓபிஎஸ் அதிமுக இருந்தாரு, இபிஎஸ் அதிமுக இருந்தாரு, ஓபிஎஸ் துணை முதலமைச்சரா இருந்தாரு. அவங்களுக்குள்ளே ஒரு சண்டை வரல, என்ன இருந்தாரு? நாங்க பெரிய ஆளுங்க கிடையாது. இருக்கிறது இப்படிதான் யூடியூப் மூலமா இது பணத்துக்கு எப்படி பறிக்கணுமோ அவங்களும் எப்படி எப்படிலாம் பண்ணி பணத்தை வாங்கணுன்றதுக்கான வேலையை தான் அவர் பார்த்துருக்காரு. அவங்களுக்குள்ள டார்கெட் இருந்துட்டு போட்டுங்க. என் படத்தில் நடித்த அஜய் வாண்டியாருக்கு நாங்கள் சம்பளம் அமைச்ச இது ப்ரூஃப் எல்லாமே கூட கொடுத்துருக்கோம். அவர் ப்ரொடியூஸ் பண்ணதா சொன்னதே போய் இதை மாதிரி தவறுதலான விஷயத்த நீங்கள் தவறாக இருக்கீங்க, இதை நீக்குங்கன்னு சொன்னதுக்கு போலீஸ் கிட்ட கால் மேலே கால் போட்டு பதில் சொல்கிறவரு எங்கள் மேலே எப்படி பேசியிருப்பாருன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அறவே அராஜகம். அவ்வளோ டீமாக ஒர்க் பண்ணி அடியால் மாதிரி வேலை செஞ்சு அடித்து இவனையும் அடிச்சிருக்காங்க, அடித்து வெளில இது பண்ணுறாங்க. இவர் ஓரளவுக்கு தெளிவாக இருந்ததில் அன்றைக்கி ஹாஸ்பிட்டல் போகிறோம். இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு, அதுக்கான விஷயங்கள் ப்ரூஃப் எல்லாமே இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு 4 மாதம் 5 மாதம் உட்காந்து இதை செஞ்சுட்டு எங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு இன்றைக்கி எல்லாமே ரெடியாக படம் ரிலீஸ்க்கு ரெடியாக இருக்குது. இன்றைக்கி நேற்று நாங்கள் இவருக்காக நாங்கள் படம் பண்ணலை. இவர் இந்த விஷயத்தை பயன்படுத்தி ஏன் வராரு? அடிச்சாலும் உடனே கைது பண்ற அளவுக்கா சார் அவரை வச்சிருக்கீங்க இன்னைக்கு? ஊடகம் நீங்க உண்மை நிலையெல்லாம் வெளில கொண்டு வந்தீங்கன்னா தானே அவரு தான் உண்மைன்னு இன்னைக்கும் தாங்கி பிடிச்சிட்டு இருக்கிற ஒரு கும்பல் இருக்கு. அதெல்லாம் நாங்களும் பண்ணோம், போலீஸ்ல தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். ஆமா சார் பணம் கேட்டு மிரட்டினாரா? பணம் கேட்டு மிரட்டினார். 10 லட்சம் கேட்டு ஆஃபீஸ்க்கு வர சொன்னப்போ நாங்கள் எடுத்துகிட்டு போன பணத்தை பிடுங்கினாரு. பணத்தை பிடுங்கினதும் ஒரு விஷயம். அவர் பேசின திமிரு, கொலை மிரட்டல், நீ சினிமாலேயே இருக்க மாட்டேன், இப்படி அசிங்க வார்த்தைகளும் பயன்படுத்தினார். அதெல்லாம் நான் இங்கே பயன்படுத்த விரும்பல, ஏன்னா ஃபேமிலியும் இந்த உங்கள் சேனலில் பார்ப்பாங்கன்னு நம்புகிறேன். ஸோ அப்படி இருக்கும்போது அடிச்சாருன்றது எங்கே அடிச்சாருன்றது நான் ஏடாவிடமாக பட்டிருந்து உயிர்நாடியில் மிதிச்சாரு. இவருக்கு தான் தெரியும் எங்கே கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் சேர்த்தாரு எல்லாம். அந்த டைமில் அவர் ஆபீஸ்ல அலுவலகத்தில் 30ஆம் தேதி 30 ஜூலை தானே? ஜூன் இல்ல ஜூன் 30. ஆமா ஆமா இதுதான் சார் இன்னைக்கு நிலவரம். நீங்க சொல்லுங்க சார். கேஸே கொலை மிரட்டல் தானே சார் கொடுத்துருக்கேன். நாலு மாசம் கழிச்சு இல்ல, அடுத்த நாளே கேஸ் கொடுத்துருக்கோம் சார். ஏன்னா கேஸை ஃபாலோ பண்ணி போன்ல தான் சார் நாங்க நடுத்தர குடும்ப நிலை சார். அவரை பத்தி சொல்றது எல்லாம் ஊடகம் எல்லாம் சொல்றது என்ன தெரியுமா சொல்றாங்க? சவுக்கு சார் ஒண்ணுமே இல்ல, ஒரு பிரபல யூடியூப் சேனலுக்கு போனோம் சார். சார் நான் இவ்வளவு ஏன் சார் சொல்றேன் சார்? ஓபனா சொல்றேன். ஐபிசி மைக் இருக்கா? ஐபிசி தமிழ் இல்லையா? இருக்கு இதோ இருக்கு சார். ஐபிசி சேனலுக்கு நாங்க போனோம் சார், இன்டர்வியூ கொடுத்தோம் சார். 2 நிமிஷம் தான் சார் எடுத்தாங்க. என்ன தெரியுமா சார் சொன்னாங்க? சவுக்கு சங்கர அவர் ஒரு ஊடகத்துறையில இருக்கவரு, எங்க ஆளுங்களை பத்தி நாங்களே தப்பா போட முடியாதுன்னு சொன்னாங்க சார். அதுக்கான எவிடன்ஸ் இப்ப நான் காட்டுமா சார்? சார் ஒரு நிமிஷம், அதுக்கான எவிடன்ஸ் நான் காட்டுறேன். நாங்க ஐபிசி போய் நாங்க இன்டர்வியூ கொடுத்தோம். இல்ல புரியுதுக்கு சார் நாங்க இன்டர்வியூ கொடுத்தோம் சார். நாங்க சார் சார் உடனடியா அரெஸ்ட் பண்ணிருந்தாங்கனாலும் டிஎம்கே உடனே சவுக்கு சங்கர அரெஸ்ட் பண்ணதுக்காக தான் இந்த ஜோடிச்சு பண்ணிருக்காங்கன்னு மாதிரி சொல்ல மாட்டாங்களா? இதை நான் சொல்றேனே, இததான் சார் நாங்க கேஸ் கொடுத்திருக்கோம். இந்த விஷயத்தை அவங்க மூவ் பண்ணும்போது
இல்ல சார், சன்மானம் எங்களோட இந்த விஷயத்துக்கு இது சன்மானம் என்ன சொல்லுவாங்க, அந்த இது என்னது சம்மன் கொடுக்கறதுக்காக போயிருந்தாங்க. நடுவில் என் கேஸ்க்கு தான் போயிருந்தாங்க. சம்மன் அவர் வாங்கல. இது மாதிரி ஃபாலோ அப்ல இருக்காங்க. நாங்க போன்ல தான் கம்யூனிகேட் பண்ணிடுவோம். நான் முந்திரி கட்ட மாதிரி போயிட்டு ஏன் அவர் அரெஸ்ட் பண்ணலன்னு நான் கேட்க முடியுமா? ஏன்னா இதுல வந்து உடனே பண்ணா இது அரசியல், அது இது நீ இது பெரிய ஆளு, இந்த கட்சியை சார்ந்தவங்க அந்த கட்சியை சார்ந்தவங்க நான் அரெஸ்ட் பண்ண முடியாது சார். எனக்கு அரெஸ்ட் பண்ண முடியாது சார் அவரை. அதுதான் சார் பிரச்சனை. நானா இருந்தா ஒரு நிமிஷம் சார், நாங்க ஏமாந்துட்டோம்னு சொல்றோம். நாங்க வந்து ஒரு சாதாரண குடும்பத்துல இருந்து வந்து ஒரு படம் பண்ணிருக்கோம்னு சொல்றோம். எங்க படத்தை பத்தி தப்பா பேசியிருக்காருன்னு சொல்றாங்க. அவர் ஏன் அரெஸ்ட் பண்ணலாம் நீங்க எங்க கிட்ட கேட்க கூடாது, காவல்துறை கிட்ட தான் கேட்கணும். நாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கான எல்லா டீடைல்ஸ் எல்லாமே இருக்கு. நாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு. நாங்க நிறைய யூடியூப் சேனல்ஸ் போய் நாங்க ட்ரை பண்ணோம், இன்டர்வியூக்கு ட்ரை பண்ணோம். யாருமே எங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணவே இல்லை சார். எங்களுக்கு முந்திரி திராட்சை